என்னோடய பேர் சத்யநாராயணன், அந்த ஷார்ட் ஃபில்மோட ப்ரொடியூசர். இந்த ஷார்ட் ஃபில்மை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவர் பாலா ஆரனோட ஆர்வம், நல்ல அவரோட திறமை, அவரோட ஆர்வம் ரெண்டுமே. அவர் கதை சொன்னப்போ ஒரு 3-4 நாள் டிஸ்கஷன் கதை பண்ணோம். அந்த கதையை ரொம்ப நெஞ்ச உருக்கதமாக இருந்தது. அவர் நல்லா அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் முள்ளு நிழலும் குத்திட்டு அந்த டைட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமாக தமிழ் ஆர்வம் உள்ள டைட்டிலாக இருந்தது. கதை சொல்லும்போது நல்லா உருக்கமாக இருந்தது. இந்த டீம் எல்லாருமே, யங் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்க வியூவர்ஸும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக், எடிட்டிங், டைரக்ஷன், ஆக்ஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு டுடே சினிமா. வணக்கம், என் பேர் சக்தி. முள்ளிலும் குத்திட்டுல கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். இந்த கதையை ஆரம்பத்தில் டைரக்டர் சொல்லும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனரில் இது மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க 1989 நடந்த அந்த வறட்சியை நல்ல டீட்டெயிலிங் பண்ணி நல்ல ஒரு கதையை வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதோட கதைகளை வந்து சொல்லும் போதே வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த அத்தனை வறட்சிகளோட வழியிலையும் வந்து அவங்க எடுத்து சொன்னாங்க. அது கேட்கும்போதே வந்து அந்த கதையின் முடிவு கேட்கும்போதே நம்மளை அறியாமல் ஒரு கனத்த மனத்தோடு வந்து கண்ணீர் வந்துருச்சு. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் கட்டாயம் இந்த படத்தோட ஒன்றி போகணும், அதற்காக நிறையா ரிஸ்க் எடுத்தோம். எப்படின்னா அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, எது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் இது பண்ணி 6 மாத காலம் வந்து லொக்கேஷனுக்கு அலைஞ்சோம். கோயம்புத்தூரை ஒட்டி இல்லாமல் அதை தாண்டி ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி லொக்கேஷன் தொலாவி எடுத்தோம். அதில் எப்படின்னா கரண்ட் இருக்காது. எப்படின்னா பேட்ரி போட்டு எடுக்கணும்னா அது ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி திருப்பி விடணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் நிறைய வேலை செஞ்சாங்க. விஜய் அவார்ட்ஸில் பெஸ்ட் 5ல் ஃபஸ்ட்டு நாமினேட்டாக நாங்கள் செலக்ட் ஆனோம். அத்தனை லெஜெண்ட்ஸ்க்கு முன்னாடி எங்கள் படம் வந்து போகும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் என்னென்னா அந்த ஒரு மேடையில் எங்களோட படம் வருங்கிறது நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதுபோக இந்த டீம் வந்து இன்னும் வந்து அடுத்த கட்டத்திற்கான முயற்சி வந்து நல்லா எடுத்துகிட்ருக்குறோம். தேங்க்ஸ் டு டுடே சினிமா. ஹாய் டுடே சினிமா. என் பேர் ஹரிணி. இந்த படத்தில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், என் கிளாஸ்மேட். அவருக்காக பண்ணேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. நிலவும் குத்திட்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் இங்க வந்து உட்கார்ந்து படம் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து சொர்க்கபுரம்ன்ற டைட்டில் ஒன்று தண்ணி அடிச்சிட்டு இருக்கணும்னு மனதா போயிருக்குன்னு நினைச்சா இவங்க எப்படி நடிச்சிட்டு இருக்கான்ற அந்த ஓப்பனிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் படத்துல நல்லா இருக்குது. சத்யஜித் திரைப்படம் பார்க்குற மாதிரியான ஒரு வந்து இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட அந்த அரிசி வந்துச்சுன்னு சொல்லி ஓடுவாங்க. இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் யாருன்னு தெரியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹைலைட்டா போட்டோகிராஃபி ரொம்ப ரியலி அட்டாசமா பண்ணியிருந்தாரு. கேமராமேன் யாருன்னு தெரியல, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டூரேஷன்ல வேணா ஷார்ட் ஃபில்மா இருக்கலாமே தவிர பிரசன்டேஷன்ல வந்து நிச்சயமா ஒரு குட் ஃபில்ம் தான். நான் பொதுவாக என்ன ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, 10 நிமிஷத்துல ஒரு கதையை வந்து ஈஸியா சொல்லிடலாம். ஆனா வந்து அவங்க ஒரு முழு படம் எடுக்கும் போது வந்து அந்த அளவுக்கு திறமையா சொல்ல முடியுமாங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப், அதாவது ஒரு வாழ்க்கையை பத்தி சொல்றதை வந்து நீங்க 2 மணி நேரத்துக்கு சொன்னா 10 நிமிஷம் சொல்லலாம். ஒரு ஷார்ட் பிலிம்லயே வந்து இந்த அளவுக்கு அழகா வந்து அவங்க சொல்றாங்கன்னா வந்து ஒரு ஃபீச்சர் பிலிமா எடுக்கும்போது வந்து இன்னும் பல மடங்கு நல்லா பண்ணுவாங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீச்சர் பிலிம் பண்ண யாருமே வந்து இது வரைக்கும் வந்து தோத்தது கிடையாது. எல்லாருமே வந்து வெற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வகையில வந்து பாலா ஆரனும் வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஷார்ட் பிலிம் பார்க்கும்போது உண்மையே வந்து பல இடங்கள்ல வந்து எனக்கே வந்து ரொம்ப கண்கலங்க. டெஃபினட்டா பாலா ஆரன் வந்து டைரக்டர் பாலா சார் மாதிரி வருவாங்கன்னு நான் வந்து பாலா ஆரனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பிகாஸ் ரைட் ஃப்ரம் த டைட்டில் இவர் வந்து எனக்கு இன்வைட் பண்ணும் போது அந்த கார்டை பார்த்துட்டு நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் இவ்வளோ ப்ரொஃபஷனலா ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு டிசைன் போட்டு ஒரு டைட்டில் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஐம் ஷூர் சின்சியாரிட்டியோ டெடிகேஷனோ பயங்கரமான இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் இங்கே வரேன் அப்படின்ட்டு. ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இப்போ வைக்கணும்னு சொன்ன மாதிரி டுடே தமிழ் சினிமா வந்து டோட்டலாக
இவ்வளவுதான் தேடிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லா நடிகர்களும் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கு இமீடியட் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்க கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்குன்னு கேட்குற அளவுக்கு எங்களுக்கு பண்ண வச்சாங்க எல்லாருமே. பிகாஸ் ஆஃப் பீஸாவோ சூதுகாவும் அண்ட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த படம் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஷார்ட் டைம்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி போட்டோகிராஃபி வாஸ் ஃபேண்டாஸ்டிக், மியூசிக் வாஸ் ஆல்சோ. அது வந்து ஒரு டீம், அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த டீம் அப்படியே வந்து ஜாயின் பண்ணி ஃபியூச்சர்ல ஐ திங்க் தி ஷுட் பி a fantastic film. I'm sure. My best wishes and thank you for my